ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 3.18 இருக்கிற ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ பி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணலாம், ப்ளஸ் பி தான் பண்ண போகிறோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் முதல் எழுதலாமா? 1 9 3 4 8 -3 ப்ளஸ் 5 7 3 3 1 0. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 + 5 9 + 7 3 + 3 4 + 3 8 + 3 -0 + 3. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? அடுத்து 1 + 5 என்ன வரும் நம்மளுக்கு? 6. 9 + 7 16. 6 7 9 -3. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பின்ற மேட்ரிக்ஸ் என்னது? ஏண்ட மேட்ரிக்ஸ் என்ன? 1 9 3 4 8 -3. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ண மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பண்ணணும். இப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 6 16 6 7 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -a + a இஸ் ஈக்குவல் டு 0ன்றதை ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதலாமா? ஏன்ற மேட்ரிக்ஸ் என்னது? 1 9 3 4 8 -3 ப்ளஸ் -a. -aனா என்ன? ப்ளஸில் இருக்கிற நம்பர்லாம் மைனஸில் மாற்றணும். அப்போ -1 -9 -3 -4 -8 + 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? +1 -1 9 -9 3 -3 4 -4 8 -8 -3 + 3. இப்போ என்ன கிடைக்கும்? எதை பண்ணாலுமே நம்மளுக்கு 0ன்றத ஆன்சர். 0. அதே தான் -a + a பண்ணாலும் 0 தான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் ஏ பி சி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ + b + c இஸ் ஈக்குவல் டு a + b + c. இது வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணலாம்? a + b + c இருக்கு மொதல். அப்போ ஃபஸ்ட்டு b + c மட்டும் நம்ம பண்ணலாமா? ரெண்டு மேட்ரிக்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ரெண்டு மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டோட ஆட் பண்ண போகிறோம். 2 + 8 10 3 + 3 9 8 2 7 5 -5 5 -2. அடுத்து இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து ஏவோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். a + b + c பண்ணணும். எழுதும் 4 + 10 14 3 + 6 9 9 4 10 -3 -4 5 -6. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு a + b + c. அப்போ ஃபஸ்ட்டு a + b ஆட் பண்ணலாமா? a + b ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 6 5 3 12 -6 -6 1 -5. a + b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a + b-யோட c ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு டைமே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 + 8 14 9 9 4 அப்போ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. மேலே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? அதோட ஆன்சரும்
இதோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம எலிமினேஷன் மெத்தட் படி இதை சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 0 3 5. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னா 3 0 0 4. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அப்போ எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணலாம், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்ன்னு இருக்கா, அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஆட் தானே பண்ணணும். அப்போ 7 0 3 5 ப்ளஸ் 3 0 0 4. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 7 + 3 10, 0 + 0 0, 3 + 0 0, 5 + 4 9. அப்போ 2xன்னு ஒரு டேர்ம் இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2வை எல்லாம் பண்ணணும். இந்த சைடு கொண்டு வந்தால் டிவைட் ஆயிரும். அப்போ டிவைட் பண்ணலாமா ஒவ்வொரு டேர்மோடையும். 10/2 5, 0/2 0, 3/2 9/2. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது நம்மளுக்கு, இதுதான் எக்ஸ் வேல்யூ. இப்போ கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் வேல்யூவை நம்ம போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 0 3 5. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ எக்ஸோட வேல்யூவில் போய் நம்ம அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஒய் தான் நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். 7 0 3 5. இப்போ நம்மளுக்கு ஒய் மட்டும்தான் வேணும். ஒய் மட்டும் வேணும்னு என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல 7 0 3 5. இங்கே இருக்க ஈக்குவேஷன் இங்கிட்டு கொண்டு வரும்போது என்னவாகும், 5 0 3/2 9/2. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், நம்ம 7 - 5 0 - 0 3 - 3/2 5 - 9/2. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 0 3 2 6 6 - 3 3/2 5 2 10 10 - 9 1/2. இதுதான் ஒய்யோட வேல்யூ. திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பி மைனஸ் 5a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 5a கண்டுபிடிக்கலாமா. 5aனா என்ன பண்ணுவோம், நம்ம 5ஓட ஏன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 5 × 0 0, 20 45 40 15 35. அப்போ 5a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து b மைனஸ் 5a கண்டுபிடிச்சதுலேருந்து bன்ற மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணணும். 7 3 8 1 4 9 மைனஸ் 0 20 45 40 15 35. அப்போ மைனஸ் 0 3 மைனஸ் 20 8 மைனஸ் 45 1 minus 40 4 minus 15 9 minus 35. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு 7 minus 0 7, 3 minus 20 17, 8 minus 45 minus 37, 1 minus minus 39 minus 11 minus 26. இதுதான் சிம்பிளிஃபை பண்ண வர ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 3a மைனஸ் 9bன்னு இருக்கு. அப்போ 3யோட ஏவை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாமா. 3யோட ஏன்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3 × 0 0, 12 27 24 9 21. 3யோட மல்டிப்ளை பண்ணும் போது அதே மாதிரி அடுத்து 9ஓட மல்டிப்ளை பண்ணலாம் பீன்ற மேட்ரிக்ஸை.
அப்போ இதோட பண்ணும்போது 9 7s are 63, 27, 72, 9, 36, 81. இப்போ ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம சப் பண்ணிட்டா போதும்ல. அப்போ 3a மைனஸ் 9b ரெண்டையும் எடுத்துறதுமா 0, 12, 27, 24, 9, 21, 63, 27, 72, 9, 36, 81. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0 மைனஸ் 63 வந்து 63 மைனஸ் 15 மைனஸ் 45 15 மைனஸ் 27 மைனஸ் 60. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.